வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. பங்கு சந்தை பற்றிய பலன்கள் கடந்த இதழில் தந்து இருந்தீர்கள். அது அப்படியே இருக்கிறதே எப்படி ஐயா என்று ஆர்வமுடன் பேசிய, குறுஞ்செய்தி அனுப்பிய வாசகர்களுக்கு நன்றியை பதிவு செய்து, தொடர்ந்து தரமான, மக்களுக்கு பயன் தரும் செய்திகளை தரும் பாலசோதிடம் படியுங்கள், பொக்கிஷங்களை சேகரித்து வையுங்கள் என்ற ஆலோசனையை தருகிறோம். இப்போ பாருங்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தெரியும். அதிசயமான அல்லது வித்தியாசமான திருக்கோயில்கள் அல்லது தெய்வங்கள் என தமிழகத்தில் பல இடங்களில் பார்த்து இருப்போம் அல்லது படித்து கேள்விப்பட்டு இருப்போம். உதாரணமாக சொல்வதென்றால், திருவலஞ்சுழி என்ற தலத்தில் விநாயகர் துதிக்கை வலமாக சுழித்து இருக்கும். ஓர் ஆறுமுகமும் ஈராறு கரமும் கொண்ட சுப்பிரமணிய சுவாமிக்கு ஓதிமலை என்ற திருத்தலத்தில் 5 முகமும் 8 கரமும் தான் இருக்கும். எண்கண் என்ற திருத்தலத்தில் ஒரே கல்லில் வடித்த முருகன் மயில் மீது இருப்பது போல அமைந்து இருக்கும். இதே போல வேடனாக, நாக சுப்பிரமணியனாக, முருகன் கையில் ஜப மாலையுடன் என நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள், ஒரு சோதிட குறிப்பு, பரிகார பலன்கள் என சொல்ல நிறைய இருந்தாலும், இவைகளை ஒவ்வொன்றாக தனியாக இன்னொரு வாய்ப்பில் சிந்திப்போம். இது போல நவக்கிரகங்கள் வழிபாட்டில் இப்படி ஏதாவது இருக்குதா என்ற எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு வரலாம். அதை சொல்வது தான் இந்த வார சிந்தனையின் நோக்கம். நவக்கிரக சன்னதிகள் எப்போதுமே கோவிலுக்கு வெளியில் தான் எல்லா கோவில்களிலும் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும். அதுவும் முக்கியமாக சைவ கோவில்களில் மட்டும் தான் நவக்கிரகங்கள் இருக்கும். வைணவ கோவில்களில் இருக்காது. அது ஏன் என்பது பற்றி இன்னொரு வாய்ப்பில் சிந்திக்க வைத்துக் கொள்வோம். இந்த நவக்கிரகங்கள் இறைவனின் ஏவலர்கள், எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர்ஸ். அதனால் இவர்களுக்கு வழிபாடு செய்வது, எள்ளு பொட்டலாம் போடுவது எல்லாம் கையூட்டு, லஞ்சம் அல்லது மாமூல் தருவது போல. அதனால் பிரச்சனைகள் தீர்வதற்கு பதிலாக பாவமும் பழியும் தான் வரும் என்று உண்மையை சொன்னால் நம்மை வேறு விதமாக தான் பார்ப்பார்கள். ஆண்டவன் இட்ட கட்டளைகளை மட்டும் தான் இந்த நவக்கிரகங்கள் நிறைவேற்றுவார்கள். அதனால் அவர்களுக்கு கோவிலுக்கு உள்ளே மண்டபத்தில் இடமில்லை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நவக்கிரகங்கள் பொதுவாக 5 வித நிலையில் இருக்கும். அவையாவன: 1. நவக்கிரகங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பார்கள். இது பொதுவாக எல்லா கோவில்களிலும் இருக்கும். இந்த அமைப்பை நாம் பார்த்து இருப்போம். 2. நவக்கிரகங்கள் தம்பதி சமேதராக இருப்பார்கள். உதாரணம் ஆதிநாதர் திருக்கோவில். 3. எல்லா நவக்கிரகங்களும் தலைமை கிரகமான சூரியனை பார்த்தபடி இருக்கும். திருப்பைநிலை திருக்கோயில், இதிலும் சூரியன் கிழக்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து என வேறு இருக்கும். 4. நவக்கிரகங்கள் வரிசையாக அணி வகுத்து இருக்கும். திருக்குவளை திருக்கோயில். 5. நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் இல்லாத நிலையில் இருக்கும். சிரகிரி திருக்கோயில். ஆஹா, இது என்ன அதிசயம்! இப்படி கூட இருக்கிறதா என்று சிந்திக்காதீர்கள். இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித பலன் உண்டு. பரிகார விளக்கம் உண்டு. அதை வைத்து தான் பிரச்சனைகளை ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து அதற்குரிய பரிகாரங்கள் என அனுபவமிக்க சோதிடர்களால் சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் எல்லா இடத்திலும் தானே சுவாமி இருக்கிறது. எல்லா இடத்திலும் தானே நவக்கிரகங்கள் இருக்கிறது. ஏன் அந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் செய்ய சொல்றாங்க என்று கேட்க தோன்றும் இல்லையா? சரி, இப்போ பாருங்கள். சோதிடத்தில் நவக்கிரகங்களை சுபர் அசுபர் என பிரித்து வைத்து இருப்பார்கள். பொதுவாக சுபர்கள் சுப பலன்களை கூடுதலாகவும், அசுபர்கள் சுப பலன்களை விட அசுப பலன்களை கூடுதலாகவும் செய்வார்கள் என்பது பொதுவாக நமக்கு தெரிந்து இருக்கும். ஆனாலும் வலுப்பெற்ற கிரகங்கள் அவர் தம் பலன்களை தாம் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப தருவார்கள் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்து இருக்கும். இதில் சொந்த வீடுகள் இல்லாத சர்ப்ப கிரகங்கள் நீங்களாக அசுபர்கள் என சொல்லும் கிரகம் சனியும் செவ்வாயும் தான். இந்த கிரகங்கள் சாதகமற்ற சூழலில் அமைந்து விட்டாலோ அல்லது அந்த திசைகள் வந்து விட்டாலோ அல்லல் படாதவர்கள் இருக்க முடியுமா என்ன என்று உங்கள் அனுபவத்தில் இருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, அதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்க வருகிறீர்கள். புரிகிறது. இவர்களுக்கு குறிப்பு சொல்லத்தான் இந்த தகவல்.
இது போன்ற சனிக்கிரக பாதிப்பு உள்ளவர்கள், சனி திசை நடப்பில் உள்ளவர்கள், அதேபோல செவ்வாய் திசை பாதிப்பு உள்ளவர்கள், மங்கள் தோஷம் என சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள், செவ்வாய் திசை பாதிப்பில் உள்ளவர்கள் அவசியம் கந்தர் சஷ்டி கவசம் பாடப்பெற்ற சென்னிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வருவது அவசியம். சென்னிமலை முருகன் கோவிலில் நவக்கிரங்களில் செவ்வாய் கிரகம் இருக்காது. அதற்கு பதில் முருகனே அந்த பொறுப்பை கூடுதல் பொறுப்பாக எடுத்துக் கொள்வார். தன்னை தானே பூஜித்த அதி அற்புத திருத்தலம் சென்னிமலை முருகன் திருத்தலம் தான். முருக பக்தராக அல்லாதவராக இருந்தாலும் சரி, ஒருமுறை இந்த திருத்தல படி ஏறி சென்று வாருங்கள். உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் மாற்றம் ஏற்படுவதை உறுதியாக உணர்வீர்கள். இந்த சென்னிமலை திருத்தலத்தில் சனிதேவரின் வாகனமாக சொல்லும் காகம் பறக்காது என்பது கலிகாலம் என்று சொல்லும் இன்றளவும் உள்ள அதிசயம் என்பதை இங்கு சென்று வந்த பிறகு உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சனிதேவரால் நிகழ இருக்கும் அசுப பலன்கள் குறைவதற்கும், மங்களநாதனால் ஏற்படும் அசுப பலன்கள் மாறுவதற்கும் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய திருத்தலம் சென்னிமலை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சிரமமான சூழலில் இருப்பவர்கள் அவசியம் சென்று வாருங்கள். மற்றவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று வர தவறிவிடாதீர்கள். இந்த திருக்கோயிலின் அதிசயங்கள் மற்றும் தல வரலாறு இவைகளை வலைத்தளங்களில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பயனுள்ள சோதிட குறிப்புகளை சொல்லும் ஆலயம் தரும் அற்புதங்களை பால சோதிடத்தில் மட்டும் தான் கிடைக்கும் என்பதை வாசக அன்பர்கள் நன்கு அறிவார்கள். இன்னொரு பயனுள்ள சிந்தனையுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். விசு ஐயர். அன்பு நேயர்களே, உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast channelg@gmail.com.